Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் எடுத்த இமேஜ், அதாவது வெறும் பேக்ரவுண்ட் பிளைன் பேக்ரவுண்டோடு எடுத்த இமேஜை எடுத்து நம்ம எப்படி இந்த மாதிரி மாற்றுறோம், அதாவது ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்டுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் ஷேடோஸு அதே மாதிரி வித் ஹேர் டீட்டெயிலோட எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நியூ ஃபைல் கண்ட்ரோல் N போட்டுக்கோங்க. நியூ ஃபைல் போய்க்காங்க, இல்லைன்னா ஃபைலில் போய் நியூ ஃபைல். ஓகேவா, A4 சைஸ் கொடுத்துக்காங்க. நான் இப்போ லெட்டர் இல்லைன்னா என்ன சைஸ்னால் 12 கொடுத்துக்காங்க. பிரிண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 8x12 200 ரெசல்யூஷன் கொடுத்துக்காங்க. RGB கலர் கொடுத்துக்காங்க, ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகேவா, இப்போ போட்டுட்டு கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு சின்னது பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பேக்ரவுண்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இதை ஹைட் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் ஃபைலை ஹைட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணிடலாம், இந்த இமேஜை கட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஹேர், நம்ம இப்போ இந்த ஒர்க்கில் ஒரிஜினல் ஹேர், அதாவது இந்த லைன் ஹேரும் கொண்டு வர போகிறோம், பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் கட் பண்ணிக்காங்க. அப்படியே நான் ஏன் கட்டிங் போட்டு காட்டுறேன்னா, பிகினர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு இமேஜும் டைம் எடுத்து கட்டிங் பண்ணி பழகிக்காங்க. நான் ஒவ்வொரு தடவையும் கட்டிங் போடும்போது நான் சொல்கிறது தான், கரெக்டாக கட்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா, இதையே நீங்கள் மேஜிக் டூல்லே போட்டு பண்ணலாம், பட் பென் டூலில் போட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். 5 minutes ஆகும். அதுக்காக நம்ம மேஜிக் டூல் போட்டோம்னா கரெக்டான கட்டிங்ஸ் வராது. அதுக்காக தான். இப்படி கட்டிங் போட்டு வரும்போதே இங்கெல்லாம் கட்டிங் போடணும் பாருங்க, இங்கெல்லாம் கட்டிங் போடணுங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு ஃபைனலாக எல்லாமே கட்டிங் போட்டுருங்க. இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு உள்ளே வர அந்த ப்ளூவை விட்டுருவாங்க, அவுட்ரு மட்டும் செலக்ட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் மறந்துடுவாங்க. பாருங்கள், இங்கெல்லாம் வரும்போது அப்படியே ஆல்ட் பிடிச்சி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கட் ஆகிடும். அப்படியே இங்கே இப்படி மவுஸ் எடுக்காமல் இப்படி நகர்த்தினீங்கன்னா இதாகும். சரிங்களா, நகரும். நீங்கள் இது பண்ணிக்கங்க. பாருங்கள், இங்கே வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணு, மறுபடியும் இங்கே பிடிச்சி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே நகரும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மாற்றி வச்சுக்கலாம். கர்வ் பண்ணுங்க. கரெக்டான ஷேப் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் மைனஸ் போட்டிங்கன்னா சின்னதாகிடும், ஒரு ஸ்டெப் சின்னதாகும். கண்ட்ரோல் மைனஸ் போட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பிடிச்சி மைனஸ் போட்டிங்கன்னா சின்னதாகிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சிங்கன்னா பெருசாகிக்கும். அதே நீங்கள் அதாவது கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பிடிச்சிங்கன்னா ஜூம் வந்துடும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ஜூம் வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் ஷார்ட்கட்ஸு.
இது ஃபோட்டோஷாப் 7.0 தான் நான் இப்போ ஒர்க் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். நான் நிறைய பேர் ஃபோட்டோஷாப் 7.0 தான் ஒர்க் பண்ணுறீங்க பொழுது. ஏன்னா என்னோடய வீடியோஸ் அதிகம் வியூஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா 7.0 ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் வீடியோஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ 7.0லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஏதாவது அப்டேட் வர மாதிரி இருந்தால் மட்டும் அப்டேட் வெர்ஷனில் நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, வீடியோ அதை மேக் பண்ணி போடுறேன். அப்படியே கர்வ் கொண்டு வாங்க. வந்துட்டு இந்த ஹேர் பார்ட்டு அப்படியே செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த டார்க் ஹேரை அப்படியே செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த லைன் ஹேர்லாம் கூட விட்டுட்டு அப்படியே பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மல்டிப்ளை அந்த இன்னொரு ஹேர் டூப்ளிகேட் போட்டு இது பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஓகே, இப்போ நம்ம கட்டிங் பண்ணிட்டா பாருங்கள், இந்த கட்டிங்கெலாம் பண்ணணும். இப்போ இந்த கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அதாவது இப்போ டெலீட் பண்ணிங்கன்னா ஃபெதர் கொடுத்து டெலீட் பண்ணிங்கன்னா, அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர்னு கொடுத்திங்கன்னா ஒன்று கொடுங்க, ரேடியஸ் ஃபெதர் ரேடியஸ் 1 கொடுத்து டெலீட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் தான் டெலீட் ஆகும். அவுட்ரு செலக்ட் ஆகணும். சரிங்களா, எனக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா அவுட்ரு செலக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ ஃபெதர் 1 கொடுத்துட்டு டெலீட் கொடுத்திங்கன்னா அவுட்ரு மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் என்ட்ரு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ போட்டுட்டு ஃபெதர் எவ்வளோ கொடுக்குறோம், 1. ஓகேவா, 1 இல்லை 0.5 கூட கொடுங்க போதும். டெலீட் கொடுத்துக்காங்க. ஷார்ப்பாக கட்டிங் ஆகிருக்கும். அப்படியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஃபெதர் கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி பாருங்கள், இந்த ப்ளூ கட்டிங்கெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் அந்த படமே அப்புறம் நம்ம இதாகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பார்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா, இந்த ஹேர் பார்ட் எடுத்துகிட்டு இது மட்டும் இந்த ஹேர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மல்டிப்ளை இந்த ஹேரு ஒரு பேக்ரவுண்ட் நம்மளே கொடுப்போம். ஓகேவா, அப்போ தான் செலக்ட் ஆகும். மல்டிப்ளை கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இங்க் பில்லர் எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் இதாகிடும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம், இது எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஹேர் பார்த்தீங்கன்னா இதாகிக்கும். ஓகேவா, கண்ட்ரோல் எம் போட்டு ஓகே, வேண்டாத இடத்துல லைட்டாக எரேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். இதுக்கு இன்னும் ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் நம்ம கொண்டு வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் போயிட்டு ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்டு அப்படின்னு இங்கே சர்ச் பண்ணுறோம். ஸ்டுடியோ பேக்ரவுண்டு சர்ச் பண்ணுறோம். ஓகேவா, இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எடுக்கிறேன், காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு
கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கோம். வெறும் சிம்பிள் தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஹேரோட நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஷேடோ கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ், சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். ஃபெதர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஷேடர்ஸ் கொடுத்துக்காங்க. கொஞ்சம் இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்த இமேஜை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் செட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். லெவல்ஸில் வந்துட்டு லைட்டாக பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம். ரெட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ வந்து கம்மி பண்ணுறேன். ஏன்னா ப்ளூவாக இருக்கிறங்காட்டிக்கு ப்ளூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. இல்லை, சப்போஸ் உங்களுக்கு பிங்க் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பிங்க் கலர் ஏற்றிக்காங்க. ரோஸ் கலர் ரொம்ப வேண்டாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த இமேஜை நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.